ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஊட்டு ராஜு, என்ன யோசிக்கிற? இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட பார்க்காம இருந்த நாம இன்னைக்கு சந்திச்சிருக்கோம்னா அதுக்கு காரணமே வானதி தான். முதல்ல இந்த கேக்க அவளுக்கு ஊட்டி விடு. வா. ஆர்த்தி, தேவையில்லாம பேசாத. அவ என்ன இப்ப தப்பா பேசிட்டா? நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும்னு யாராவது உங்களை கூப்பிட்டோமா? அப்புறம் எதுக்கு நீங்க வந்தீங்க? யாரும் கூப்பிட்டுதான் இங்க வரணும்னு கிடையாது. அவங்க என்னோட அப்பா அம்மா. நீங்க மட்டும் அவங்கள அப்பா அம்மா நினைச்சா போதுமா? பதிலுக்கு அவங்களும் உங்களை பையனா நினைக்கணும்ல. நினைக்கலையே. இது வரைக்கும் நீங்க அவங்களுக்கு செஞ்ச துரோகம்லாம் போதும். இந்த நல்ல நாள்லயும் அவங்க முன்னாடி வந்து நின்னு அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க. நாங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் தான் வந்தோம். அதான் வந்ததுக்கு அத்தைய நல்லா ஐஸ் வச்சுட்டியே. இன்னும் உனக்கு இங்க என்ன வேலை? கிளம்பு. என்னடி பேசுற? வீட்ல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். அத பாத்துக்கிட்டு அவளால எப்படி சும்மா இருக்க முடியும்? சந்தோஷத்தை கழிச்சு விட்டு எல்லாரையும் அழ வைக்க வேணாவா? அதுக்காக ஜோடியா கிளம்பி வந்திருக்காங்க. சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி. என்னங்க, வாங்க. போலாம். இருவானது சொல்றேன், வாங்க போலாம். ஐயா, வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? கடவுள் அருளால சந்தோஷமா இருக்கம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எல்லாரும் நல்லா இருக்கும். சந்தோஷம்மா. ஆமா, என்ன நடந்து போயிட்டு இருக்க? கையில பை வேற ரொம்ப கனமா இருக்கும் போல இருக்கே. கார்ல வர வேண்டியதானே? அது வந்து நல்ல வேளை ராஜேஸ்வரி உன்னை ரோட்ல பாக்கல. நீ இப்படி வெயில நடந்து போறத பார்த்தா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாமா. சரி, வா, வந்து கார்ல ஏறு. இல்லங்க ஐயா, பரவாயில்ல, இருக்கட்டும். உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். கார்ல ஏறு. எங்க வீட்டுக்கா? ஆமாமா, ராஜேஸ்வரிய பாக்கணும். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அதான் பார்த்துட்டு போலான்னு போய்கிட்டு இருக்கேன். வண்டியில ஏறு. இல்ல பரவாயில்லையா, இருக்கட்டும், நீங்க போங்க. ஏமா, உன்னை வழியில பார்த்தேன், நீ நடந்து வந்துகிட்டு இருந்தன்னு ராஜேஸ்வரி கிட்ட போய் சொன்னா, ஏன் வானதிய உங்க கூட கார்ல கூட்டிட்டு வரலன்னு என்ன சத்தம் போட மாட்டாளா? வந்து கார்ல ஏறுமா. ஐயா, ஏன் தயங்குற? வாமா. ஐயா, சூப் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அம்மா, என்னங்கப்பா? என்னம்மா வானதி, சூப்பா? ஏமா, நீ போனதுல இருந்து இந்த வீட்டுல சூப்பே வைக்கிறது இல்ல. எங்க போனா வானதி?
மாட்டுறது. மாட்டினீங்களா 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 நல்லா மாட்டேன். ஹலோ ஹலோ. சார், அந்த ஃபண்ட் விஷயமா உங்கள்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேனே சார். ஆமா, அது விஷயமா பேசுறதுக்காக இன்னைக்கு வரலாமா சார்? நான் கொஞ்சம் வெளியில இருக்கேனே, நான் வேணா அப்புறமா கூப்பிட்டுமா? ஓகே சார். ஓகே. ஆமா, என்ன பேசிட்டு இருந்தோம்? சூப்பு ஆறிட போகுது, குடிங்க. ஆ. மாமா, அந்த வானத்தி சமைச்ச சாப்பாட்டுல எல்லாத்துலயுமே உப்பள்ளி போட்டுடலாமா? இவ வேற சும்மா இருடி. கையும் குளவுமா மாட்டிக்கிட்டு திரும்ப குறிச்சிக்கே போயிடுவோம். ஆர்த்தி அவ பண்றதெல்லாம் பண்ணட்டும். சமயம் பார்த்து இவ இந்த வீட்டுல இல்லைங்கிற விஷயத்த குறிச்சி முன்னாடி போட்டு கொடுத்துடலாம். என்னம்மா, அவர் அத்தைக்கு அட்வைஸ் பண்ணி வானத்தையே வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சிட போறாரு. ஆமால. ஐயோ பரவாயில்லடி, சமயத்துல நீயும் என்ன மாதிரி தான் யோசிக்கிற. ராஜேஸ்வரி, நீ ஒரு புளிக்குழம்பு வைப்பியே, ஞாபகம் இருக்கா? இப்பெல்லாம் ராஜிக்கு நேரமே இல்லைங்கய்யா. இப்ப நிறைய நேரம் இருக்கு. பாவம், வாசன் அந்த குழம்புக்கு ஆசைப்படுறாரு போல இருக்கு. தங்கச்சி வா, நீ உன் கையால குழம்பு வைமா, எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமா? ஆமா ராஜி, சம்மந்தி சொல்றது சரிதான். என்ன, நான் சொல்றது புரியலையா? சாமிக்கு அவர் மகளை அந்த இடத்துல அடக்கம் பண்ணிருக்காரு. அதனாலதான் அந்த இடத்தை விற்க மாட்டேன்னு சொல்றாரு. போனவங்க அவர்கிட்ட வியாபாரம் பேசிருக்காங்க. அதனாலதான் அவர் கோவப்பட்டிருக்காரு. உன் மருமகளுங்க யாரையாவது விட்டு அவர்கிட்ட கொஞ்சம் சென்டிமெண்டா பேச சொல்லு, அவரு மனசு மாறுவாரு. இவங்க 2 பேர்ல யாரு சரியா செய்வாங்கன்னு நீ நினைக்கிற ராஜேஸ்வரி? ஐயா, இதுல என்னங்க சந்தேகமா கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு? அதான் நம்ம ஆர்த்தி இருக்காளே, படிச்ச புள்ள, சாமர்த்தியசாலி, புத்திசாலி, எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் நல்ல அன்பா பேசி அந்த நிலத்தை வாங்கி போடுவாளுங்க. அவளையே கூட்டிட்டு போய் பேச வைக்கலாம். ஆர்த்தி, வானதி 2 பேருமே வரட்டும். ஒருத்தரால முடியலன்னா இன்னொருத்தர் செஞ்சு முடிக்கட்டும். ஐயா சொல்றதும் சரிதான். ரொம்ப முக்கியம். இவ்வளவு நேரம் வாயை மூடிட்டு இருந்துட்டு இதுக்கு மட்டும் பேசுறாரு பாரு. இது நீங்க 2 பேருமே ஒரு சவாலா எடுத்துக்கங்க. வருங்காலத்துல உங்க கம்பெனியை நீங்களும் நிர்வாகம் பண்ண வேண்டாமா? இதெல்லாம் எப்ப கத்துக்க போறீங்க? என்ன 2 பேருமே எதுவுமே பேசாம சைலண்டா நிக்கிறீங்க? என்ன ராஜேஸ்வரி, நான் சொல்றது கரெக்ட் தானே? நல்ல யோசனை தான். அப்போ அதையே நாம தள்ளி போடணும். இன்னைக்கே நாள் நல்லா இருக்கே, இன்னைக்கே போயிடலாமே. என்ன சொல்ற ராஜேஸ்வரி? நீங்க சொல்லும் போது ராஜி மாட்டனா சொல்ல போறா. போயிட்டு வாமா. ராஜேஸ்வரி, நாம நம்ம கார்லயே போயிடலாம். போகும்போது அப்படியே பேசிக்கிட்டே போயிடலாம். அவங்க எல்லாம் அந்த கார்ல வந்துடட்டும். வானதி, நீயும் கார்ல ஏறிக்கமா. அதுவும் நடக்க வேண்டிய விஷயம் தானே. வாழ்க்கையில ராஜேஸ்வரியோட அடுத்த கட்ட சந்தோஷமே பேரம் பேத்திய பாக்குறது தானே. என்ன ராஜேஸ்வரி, அமைதி ஆயிட்ட? அது ஒண்ணு இல்லையா, அந்த நில விஷயமா தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அத பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல. எல்லாம் நல்லபடியா முடியும். ஒரு விமென்ஸ் கிளப்ல சிறந்த மாமியார் மருமகன்னு ஒரு போட்டி வைக்கிறாங்க. நீங்க 2 பேரும் கலந்துக்கிட்டீங்கன்னா
எனக்கு தெரிஞ்சு அந்த போட்டிக்கு தகுதியான ஆட்கள் நீங்க 2 பேரும் மட்டும்தான். என்ன ஏதோ யோசிக்கிறீங்க? யார் அனுப்புனது உங்களை? அந்த ராஜராஜேஸ்வரியா? ஆமா ஆமா, அவங்க தாங்க அனுப்புனாங்க. அவங்க தான் எப்படியாவது உங்களை பார்த்து பேசி இந்த நிலத்தை மொத்தத்தையும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. நாங்க சும்மா ஏதோ வந்தோம், அவ்வளவுதான். எங்களை விட்டுடுங்கய்யா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜராஜேஸ்வரி தான். நீங்க அவங்க கிட்ட என்ன வேணாலும் பேசிக்கோங்க, எங்களை இப்ப விட்டுருங்க. ப்ளீஸ் ஐயா, ப்ளீஸ் ஐயா, விட்டுருங்க ஐயா. ஹலோ, என்ன ராஜராஜேஸ்வரி, எப்படியாவது நிலத்தை வாங்கணும்னு முடிவு செஞ்சிட்டியா? நீ அனுப்பிச்சியே உங்க ஆளுங்களை, அவங்கள நான் மரத்துல கட்டி வச்சிருக்கேன், வந்து பாரு. என்ன சொல்றீங்க? அவங்கள விடணும்னா நீ வரணும். இங்க இப்பவே வரணும், இல்லன்னா இவங்களை உயிரோட பார்க்க முடியாது. என்னடி இந்த ஆள் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு? அப்பா, இவ எதுக்கிட்ட இங்க வந்தா? ஆனத்தி நம்மள மாட்டி விட்டுருவாளாமா? வணக்கம்ப்பா. ம். மாமா நம்ம மேல சம கோவத்துல இருப்பான். சும்மா இருடி. உன் பேரு ராஜராஜேஸ்வரியா? இல்லப்பா. போச்சு, திருச்சியில பிறந்த சென்னையில இப்படி ஒரு இடத்துலதான் சாகணுமா? அம்மா அப்படியே பிரச்சனை தெரியுமா? நான் ஒன்ன வர சொல்லலையே. இவதான் அந்த ராஜராஜேஸ்வரியோட லெப்ட் ரைட் எல்லாம் தெரியும். திருச்சியில இருந்து வந்தவ தானே நீ? ஆமாப்பா. நான் எத பத்தியும் பேச வரல. அவங்க 2 பேரையும் விட்டுருங்க. அதுக்கு பதிலா என்ன கட்டி வச்சிருங்க. பாவம், அவங்க ஏதோ பேச தெரியாம பேசிருப்பாங்க. ஏய், என்ன மாட்டி விடுறியா? பேசாம இருக்க மாட்டீங்க? சும்மா இருக்கியோ? அவங்கள விட்டுடுங்கப்பா. டேய் ஐயா, அவங்கள அவுத்து விடுங்க. நம்ம போயிடலாமா? ரொம்ப நன்றிங்க. உன்னை விட்டுட்டு இப்படி ஓடுறாங்க, யார் இவங்க? என் அம்மாவும் தங்கச்சியும். அம்மாவா? என்னம்மா சொல்ற? நான் உண்மையை தான்ப்பா சொல்றேன். இல்ல, இதுல ஏதோ பொய் இருக்கு. உண்மையான அம்மாவும் தங்கச்சியுமா இருந்தா இப்படி ஒண்ணு விட்டுட்டு ஓட மாட்டாங்க. என்னடி, உன் வீட்டுக்கு போலியா? இதான் என் வீடு. உன் வீடா இருந்துச்சு, ஆனா இப்போ இல்ல. சரியா சொன்ன ஆர்த்தி. 2 பேரும் தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இப்ப என்ன? உன் அத்தை நடந்ததெல்லாம் மறந்துட்டு
உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றியா? அம்மா என்ன மன்னிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீ செஞ்ச தப்புக்கு என்னைக்குமே மன்னிப்பு கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? சில விஷயங்கள் தப்பு இல்லைங்கிறத காலம் புரிய வைக்கும். அப்ப காலமே புரிய வைக்கட்டும். நீ பேசாம இருக்க வேண்டியதானே? இப்ப எதுக்கு இங்க வரல? நானா வரல. வாய்ப்பு வந்துச்சு, வந்து ஒட்டிக்கிட்ட. அப்படியே சாமி கண்ணுகிட்ட குறை சொல்லி நிலத்தை வாங்கிட்ட. உன்னை குருஜி அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறியா? இப்பவே போய் நீ வீட்ல செஞ்ச அசிங்கத்தெல்லாம் நான் குருஜி கிட்ட சொல்லட்டுமா? இந்த மாதிரி சந்தர்ப்பங்களுக்கு தான் அம்மா வீட்ல துப்பாக்கி வச்சிருக்காங்க. அப்பயே இன்னும் உன்னை சுடல. அம்மா என் மேல வச்சிருக்க அன்பு அத மறைச்சிருக்கும். அப்போ எங்க மேலலாம் அவங்களுக்கு அன்பு இல்லையா? அம்மா அன்பு காட்டுற மாதிரி நீ நடந்துக்கலையே. உன் மனசாட்சிய வேணா கேட்டு பாரு. ஏய், போதும் நிறுத்திடு. விட்டா போதுன்னு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்ட போற. தப்பாமே அப்படி என்னடி அவ பெருசா தப்பு பண்ணிட்டா? எங்க சொல்லு பாப்போம். விடுங்கம்மா, நான் அத பத்தி எல்லாம் பேச விரும்பல. நீ செய்யற அட்வைஸ் எல்லாம் கேக்குறதுக்கு இங்க யாருக்கும் பொறுமை இல்ல. முதல்ல எது தப்பு எது சரின்னு சொல்ற அருகதை உனக்கு இல்ல. தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ளைய கட்டிட்டு போனவதானே நீ? பேசுற பெருசா? அம்மா, அதையே எவ்வளவு நாளுமா சொல்லிட்டே இருப்பீங்க? ஆர்த்திக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? கல்யாணம் ஆயிட்டா அது மட்டும் போதுமா? இன்னும் இந்த வீட்டுல அவளுக்கு கிடைக்க வேண்டிய முத மரியாதை எதுவுமே கிடைக்கலையடி. ஒன்னதான் அந்த அம்மா தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. வானத்தி வானத்தின்னு எதுக்கெடுத்தாலும் வானத்தி வானத்தின்னு உன்னதானே அந்த அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க. இப்பதான் வானத்திய மறந்துட்டு கொஞ்ச நாளா ஆர்த்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அது உனக்கு பொறுக்கல? அதான் கழுகுக்கு மூக்குல வெறுத்த மாதிரி கிளம்பி வந்துட்டீங்க. அப்படி இப்படின்னு எதையாவது பேசி மாய்மாலம் பண்ணி சொத்தை பிரிச்சு எடுத்துட்டு போலான்னு பாக்குறியா? எனக்கு சொத்தெல்லாம் எதுவும் வேண்டாமா. சொத்து மேல எனக்கு ஆசையும் கிடையாது. அவருக்கான சொத்தை வாங்கணும்னு நாங்க இதுவரைக்கும் நினைச்சு பார்த்ததே கிடையாது. விட்டா சொத்தை எல்லாம் தப்பானவங்க கைக்கு போயிடுமோன்னு தோணுது. நான் விட மாட்டேன். வானதி மட்டும் போய் பேசலனா கண்டிப்பா நமக்கு இந்த லேண்ட் கிடைச்சிருக்காது. சம்பந்தியம்மா, அத்தை, அதென்னங்க நீங்க அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க? நாங்க 2 பேரும் கூட போய் அவர்கிட்ட நல்ல விதமா பேசி அவரு எங்ககிட்ட நல்லா தானங்க பேசிட்டு இருந்தாரு. எல்லாம் பேசி நிலத்தை முடிக்கிற நேரத்துல உங்க பேரு சொன்னதுக்கு அப்புறம் தாங்க அவர் கோவமே பட்டாரு. அப்படி எப்படின்னு பேசி ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போன் பண்ணா நீங்க வானத்தை அனுப்பி வச்சீங்க. அவ ஒண்ணுமே செய்யாம நிலத்தை முடிச்சதா பேரை வாங்கிட்டு போயிட்டா. என்ன ஆர்த்தி? இந்த பொண்ணை நம்பலான்னு என் மனசு சொல்லுது. ரொம்ப நன்றிங்கய்யா. நீ நன்றி சொல்றதா இருந்தா எனக்கு சொல்ல வேண்டாம், இவளுக்கு சொல்லு. வருண், நீங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் கார்த்திகை வானதியை கொஞ்சம் வர சொல்றீங்களா? ஓகே மேடம். அம்மா, அவங்கள எதுக்குமா இங்க வர சொல்றீங்க? அது அவங்க இங்க வரட்டும், உனக்கே தெரியும். வானதி, வெயிட்டா இருந்தா கூட வானதி, நான் தூக்கிட்டு வரேன். பரவாயில்லைங்க, உங்களுக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நானே தூக்கிட்டு வரேன். சரி. வணக்கம் சார். வாங்க வரோம். என்ன காலையிலேயே வீட்டுக்கு வந்திருக்கீங்க? மேடம் கிட்ட சைன் வாங்க வேண்டியது இருந்தது, அதனாலதான் வந்தேன். உங்களை பார்க்க கெஸ்ட் ஹவுஸ் போயிருந்தேன், அங்க நீங்க இல்ல. கொஞ்சம் பர்ச்சேஸ் இருந்துச்சு, அதான் போய் முடிச்சிட்டு வரோம். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம் உங்களை கூப்பிட்டு அனுப்புனாங்க சார். அம்மா என்ன கூப்பிட்டாங்களா? ஆமா சார். ஏங்க, ஆபீஸ் விஷயமா ஏதாவது பேச வேண்டியிருக்கோங்க, அதனாலதான் அம்மா கூப்பிட்டிருக்காங்க. நீங்க போயிட்டு வாங்க. அவரை மட்டும் இல்ல மேடம், உங்க 2 பேரையும் தான் மேடம் கூப்பிட்டிருக்காங்க. வா போலாம். போலாம் வாங்க.
அம்மா நீங்க இங்க வர சொன்னதா வருண் சொன்னாரு. நேத்து என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. அந்த லேண்ட் விஷயத்துல வானதி எனக்கு செஞ்சது ரொம்ப பெரிய உதவி. ஜீவா மாப்பிள்ள என்னைக்கும் இல்லாம அம்மா அம்மான்னு சத்தம் போட்டுக்கிட்டு வரும்போதே நான் நினைச்சேன் என்னமோ பிரச்சனை நடந்திருக்கு. அதே மாதிரி நடந்துருச்சு. இதுல எந்த பிரச்சனையும் இல்ல சம்பந்தி. ஜீவா நீ போய் விஷயத்த சொல்லு. கார்த்திகை வானதியை வர சொல்லு. நானா? ஏன் நீ போனா என்ன? இல்லம்மா நான் போல. சம்பந்தியம்மா மாப்பிள்ள சொல்றதும் சரிதானுங்களே. இங்கிருந்து கார்த்திக் மாப்பிள்ள துணிமணி எல்லாம் அவுட் ஹவுஸ்ல கொண்டு போய் மாப்பிள்ள தான் போட்டுட்டு வந்தாரு. அதுவும் இல்லாம இப்போ கம்பெனி பொறுப்பு மொத்தத்தையும் ஜீவா மாப்பிள்ளை தான் பாத்துக்க சொல்லிருக்கீங்க. இந்த மாதிரி நேரத்துல ஜீவா நீ போறியா இல்ல நான் போட்டா? சம்பந்தியம்மா என்னங்க நீங்க அதுக்காக நீங்க அங்கெல்லாம் போறதா? ஏய் ஆர்த்தி என்னடி நீ பாத்துட்டு நிக்கிற? ஜீவா மாப்பிள்ளை போ சொல்லு. மாப்பிள்ளை நீங்க போயிட்டு வாங்க போங்க. டேய் எதுக்குடா இவ்வளவு யோசிக்கிற? அதான் அம்மா சொல்றாங்களா. அப்பா எனக்கு அங்க போறதுக்கே அசிங்கமா இருக்குப்பா. முக்கியமா அந்த ஸ்வேதாவை பார்க்க எனக்கு கோவமா வருது. மாப்பிள்ள ஸ்வேதா இப்பதான் எங்கேயோ வெளியே போனா. நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தேன். வேற வேலை இல்ல இருக்கு. ஜீவா நீ விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வந்துரு. சரிம்மா. ஏமா ஜீவா ஏன் இவ்வளவு யோசிக்கிறான்? ஏன்னா கார்த்திக்கும் வானதியும் ஃபங்க்ஷனுக்கு வந்தா அவங்க கிட்ட யாராவது பேசுவாங்க. சில பேர் தெரிஞ்சுக்கிட்டே ஸ்வேதா மேரேஜ் பத்தி விசாரிப்பாங்க. அதனாலதான் ஜீவா யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். சம்பந்தியம்மா குடும்பமா எல்லாரும் போறதுன்னா அப்ப அந்த டிரைவர் பையில கூட வருவானா? வாயை மூடிட்டு சும்மா இரு. மத்தவங்கள பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. கார்த்திக்கும் வானதியும் வருவாங்க. ஆமா இங்க பாருங்க, அவரை நான் கூப்பிடல, அம்மா கூப்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன் இவரு வர மாட்டாரு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் என்ன? அவரு வர மாட்டாரு ஜீவா. அப்போ அம்மா கிட்ட அப்படியே சொல்லிடவா? சொல்லுங்க. நான் தான் சொன்னேன்னு சொல்லுங்க. அது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். முக்கியமான ஃபங்க்ஷன்னா முக்கியமான ஆளுங்க நீங்க ஆர்த்தி எல்லாம் இருக்கீங்களே, நீங்க போயிட்டு வாங்க. நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. நான் சரியாதான் பேசுறேன். இங்க பாருங்க கார்த்திக், இவங்க ஏதோ கோவத்துல பேசுறாங்க. நீங்க வருவீங்களா மாட்டீங்களா? நான் தான் அவர் வரமாட்டாருன்னு சொல்றேன்ல ஜீவா. அப்புறம் நீங்க அவர்கிட்ட வேற கேக்குறீங்க. அவரு வர மாட்டாரு. நீங்க வருவீங்களா வர மாட்டீங்களா? அதான் வானதி சொல்றாள்.
என்ன கேசரியால? இன்னைக்கு உங்களுக்கு லீவு, வீட்ல இருக்கீங்களா? அதனாலதான் பண்ணேன். அப்படின்னா நீ எனக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் பண்ணிருக்கணும். அவசரத்துக்கு அக்கா மாதிரிங்க கேசரி. அப்படின்னு அவசரம் உனக்கு? சொல்ல வானதி, அப்படின்னு அவசரம்? மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்லிட முடியுமா? சரி, சொல்ல வேண்டாம். ஏன் உன் கையில சூடா இருக்கு? இப்பதானே சூடா கேசரி பண்ணி கொண்டு வந்து, அதனாலயா இருக்கும். என்ன யோசிக்கிறீங்க? மனசுல நினைக்கிறதெல்லாம் சொல்ல முடியுமா? பாரா, பதிலுக்கு பதிலா. நான் மனசுல என்ன நினைச்சேன்னா அது நீங்க சாப்பிடுங்க, நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன். அம்மா கேசரி சாப்பிடணும்னு வருத்தப்படாத வானதி. அவ்வளவு சாதாரணமா அம்மாவோட மனசு மாறாதுன்னு எனக்கும் தெரியுங்க. இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். இது ஒரு ஆரம்பம் தாங்க. இனிமே தொடர்ந்து நல்லதே நடக்கும். வானதி, என்ன தேடுற? இல்ல, சாமிக்கு வச்சப்போ கீழே விழுந்துச்சுல்ல, அம்மா அதை அப்பவே எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்களும் எனக்கு சாமி மாதிரி தானம்மா? ஆனாலும் உனக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி வானதி. அம்மா கிட்ட நீ இப்படி பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பேச வேண்டியது என்னோட கடமை தானுங்க. என்னால தானே உங்க வேலை போச்சு. அத நான் தானே உங்களுக்கு மீட்டு தரணும். எதுக்காக ஏன் நேம் போர்டு எடுத்துட்டு கார்த்திக் நேம் போட மாட்டிட்டு இருக்காங்க? இதுல கார்த்திக் மேனேஜிங் டைரக்டர் வேற போட்டிருக்கு. அவன் மேனேஜிங் டைரக்டர்னா அப்ப நான் யாரு? என்ன அப்படி நடக்குதுங்க? யார் சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாம் மேடம் சொல்லிதான் சார் நடக்குது. அம்மாவா? ஆமா சார், அவங்க தான் திரும்பவும் கார்த்திக் சார நம்ம கம்பெனிக்கு எம்டி ஆக்கியிருக்காங்க. ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் போயிருச்சு. மேடம் உங்ககிட்ட எதுவும் சொல்லவே இல்லையா சார்? சொல்லு ஜீவா, ஆபீஸ் போயிட்டியா? வந்துட்டமா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆபீஸ்ல நீங்க எடுத்திருக்க அதிரடி முடிவுலாம் எனக்கு தெரிய வந்துச்சு. அவரை வேலையை விட்டு தூக்க சொன்ன நீங்க இப்ப மறுபடியும் அவரை எம்டி ஆக்கிருக்கீங்க. ஏமா இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க? அவர் நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச துரோகம் எல்லாம் மறந்துட்டீங்களா என்ன? நான் எதையும் மறக்கல ஜீவா. கார்த்திகை திரும்பவும் நம்ம கம்பெனிக்கு எம்டி ஆக்கியிருக்கேனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன இருந்தாலும் அவன் நம்ம கம்பெனியோட பில்டர் அசோசியேஷனோட பிரசிடென்ட். நம்ம அசோசியேஷன் ஃபங்க்ஷன் நடக்க போற இந்த நேரத்துல நம்ம ஃபேமிலி எல்லாரும் கலந்துக்கணும்னு கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் ஆசைப்படுற மாதிரி தான் நானும் ஆசைப்படுறேன். இது வரைக்கும் கார்த்திகை நம்ம கம்பெனியோட எம்டியா தான் எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை
அவன் மெக்கானிக்கா வேலை பாக்குறது எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா தேவையில்லாம நம்ம கிட்டயே கொஸ்டின் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம ஃபேமிலில நடந்த பிரச்சனை பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆயிடும். அந்த இடத்துல அப்படி ஒரு அசிங்கம் நமக்கு தேவையா சொல்லு? இதெல்லாம் யோசிச்சுதான் கார்த்திக்க திரும்பவும் நம்ம கம்பெனிக்கு எம்டி ஆக்குனேன். அம்மா அதுக்காக நம்ம இங்க பாரு ஜீவா, நம்ம வீட்டை எல்லார்கிட்டையும் சொல்றதுதான் இப்ப நான் உன்கிட்டயும் சொல்றேன். குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் மத்தவங்க முன்னாடி அதை காட்டிக்காம எதுக்காகவும் குடும்பத்தை விட்டு கொடுக்காம பாத்துக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். முதல்ல நம்ம கம்பெனியோட அசோசியேஷன் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நாம அப்புறமா யோசிக்கலாம். அம்மா நான் அவங்க கூட டை அப் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட ப்ரொசீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இதுல நம்மளுக்கு கெட்ட பேர் மட்டும் தான் கிடைக்கும். இங்க பாரு ஜீவா, பிரசிடென்டா நான் சொல்றேன், எந்த கான்ட்ராக்டுமே இந்த மாதிரி மோசமான கம்பெனிக்கு நம்ம சப் கான்ட்ராக்டா கொடுக்க கூடாது. ஏன்னா இது பிரஸ்டீஜ் சம்பந்தப்பட்ட விஷயம், நிறைய உயிர்கள் சம்பந்தப்பட்டது. நாளைக்கு நம்ம கம்பெனிக்கும் சப் கான்ட்ராக்ட் 2 பேருக்குமே கெட்ட பேர் தான் வரும். சார், வேர்ல்ட் வைடா எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சப் கான்ட்ராக்டரை தான் அசெம்பிள் பண்றாங்க. ஸ்டாப் இட் அபி. நம்மள நம்பி இருக்க நம்ம ஸ்டாஃபுக்கு நாம தான் வேலை கொடுக்கணும். சார், நம்ம லேட்டஸ்ட் டெக்னாலஜியை ஃபாலோ பண்றது கிடையாது. அத நீங்க தான் டீச் பண்ணணும், கோச்சிங் கொடுக்கணும். இப்ப நான் என்ன பண்ணணும்? நம்ம கொடுத்திருக்க சப் கான்ட்ராக்ட உடனே கேன்சல் பண்ணணும். இமிடியேட்டா வேலையெல்லாம் நிறுத்த சொல்லுங்க. அது என்னால முடியாது. அதெல்லாம் எதுவும் தப்பாவாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். இதுல நீங்க தலையிடாதீங்க. நான் தலையிடக்கூடாது. இங்க நடக்கிற எல்லா விஷயத்திலும் இன்டர்ஃபயர் ஆகிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு ஜீவா. இவ்வளவு சொல்லியும் நீங்க யாரும் கேட்கலனா நான் தினமும் வேலை நடக்கிற இடத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போவேன். அங்க அவங்க ப்ராப்பரா வேலை செய்யலன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் இந்த கம்பெனி எம்டியா மட்டும் இல்ல, நம்ம பில்டர் அசோசியேஷன் பிரசிடென்டாவும் அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன். முதல்ல எம்டியா பேசுங்க, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அசோசியேஷன் பிரசிடென்டா பேசலாம். ஏன் நீங்க அண்ணனாவே பேச மாட்டீங்க? அண்ணன் தம்பி எல்லாம் வீட்டுல பிசினஸ்ல இல்ல. என்னமோ எம்டி போஸ்டிங்கும் அசோசியேஷன் பிரசிடென்ட் போஸ்டும் நீங்களா உழைச்சு வாங்கின மாதிரி பேசுறீங்க. அந்த ரெண்டுமே அம்மா உனக்கு விட்டு கொடுத்தது. முடிஞ்சா உன்னோட அசோசியேஷன் பிரசிடென்ட் போஸ்ட ரிசைன் பண்ணு. அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம திரும்ப இந்த எலெக்ஷன்ல நின்னு பாரு. அப்போ நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்றேன். இப்போ நான் என்ன டிசைட் பண்றேனோ அதுதான் செய்வேன். உங்களால முடிஞ்சத பாருங்க. ஜீவா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் என்ன குழந்தையா நீ சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் ரொம்ப பேச விரும்பல. நீங்க யூனியன் பிரசிடென்ட் போஸ்டிங்ல இருந்து ரிசைன் பண்ணிடுங்க. அடுத்த எலெக்ஷன்ல தனியா நில்லுங்க. நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்ல நான் ஜெயிக்கிறேன் நானு பாப்போம். வனதி ஜீவார்த்தில கிளம்பி போயிட்டாங்க. அம்மா மட்டும் தான் கிளம்பல. அவங்க வந்ததும் நாம அவங்களோட சேர்ந்து போயிடலாம். சரியா? சரிங்க. அப்புறம் இந்த Dress எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, அழகா இருக்கீங்க. ஏன் சாரி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. நல்லா இருக்கு, இருந்தாலும் ஏதோ ஒண்ணு குறையுது. கம்மல், செயின், வளையல் எல்லாமே போட்டிருக்கேனே. கொஞ்சம் அந்த பக்கம் திரும்ப. இந்த பக்கம் பார்க்காத, அந்த பக்கம் திரும்ப. வானதி, இப்போ திரும்பி பாரு. இதுதான் குறைஞ்சது. இந்த வச்சுக்க. அம்மா, எப்படி உங்க கைக்கு பூ வந்துச்சு? இதோ இந்த செடியில பூத்து இருந்துச்சுல, அதுல இருந்து தான் பறிச்சேன். இந்த செடியிலயா? இந்த செடியில ரோஜா பூ பூத்துச்சு. அதெல்லாம் பூக்கும்.
இப்போ ஃபங்க்ஷன் போற அவசரத்துல இந்த பூ டவுட்ல உனக்கு தேவையா? இத வச்சுக்க. ஏய், அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். இங்க வை. இல்ல கொஞ்சம் மேல. இன்னும் மேல. நீங்களே பூ வச்சு விடுங்க. திரும்ப. திரும்ப. இப்பதான் கரெக்டா இருக்கு. ஏங்க அதென்ன வாசலையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வர்ற உங்க மகளும் மருமகனும் வழி தெரியாம தொலைஞ்சு போயிடுவாங்கன்னா எல்லாம் வருவாங்க. நீங்க அமைதியா உட்காருங்க. வருவாங்க இல்லம்மா, வந்துருச்சுங்க. வந்துட்டாங்களா? ராஜி, கார்த்தி வந்துட்டாமா. என்னடி அங்க பாரு. எதுக்குடி? அங்க பாருமா. அவங்க 2 பேரும் ஜோடி போட்டு வரத நான் வேற என் கண்ணால பார்த்து ரசிக்கணுமா? நான் அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க மாட்டேன். நீ போ. ஐயோ, யாரு வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் பாரு. என்னடி யார் வராங்க? யார் வந்திருக்காங்க? இப்போ அங்க பாரு. பெருசா யாராவது வந்துட்டாலும் வானத்திக்கு சரியா இருக்குடி சம்பந்தி அம்மா கிட்ட. மா, இவளை ஏமா இங்க இவங்க கூட்டிட்டு வராங்க? சம்பந்தி அம்மா, என்னங்க இந்த வானத்தை கொஞ்சம் கூட யோசிக்காம ஸ்வேதாவை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கா? அவ எதையாவது கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாளா? அவளும் அவ செய்கையும் இப்ப யாராவது வந்து ஸ்வேதாவை பத்தி உங்ககிட்ட விசாரிச்சா நம்ம என்னங்க பண்ணுவோம்? அமுதா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. எதுக்கு எடுத்தாலும் அமுதான்னு என்னையே அடக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க, ஸ்வேதா இங்க வந்திருக்கிறத பார்த்துட்டு யாராவது வந்து சம்பந்தி அம்மா கிட்ட விசாரிச்சா அவங்களுக்கு தானங்க அசிங்கம். கடவுளே, நம்ம எல்லாரும் இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் ஸ்வேதாவை பத்தி யாரும் பாவம் சம்பந்தி அம்மா கிட்ட வந்து எதுவும் கேட்க கூடாது. பைசா நகர்ல இருக்க சாய்ந்த கோபுரமா? எஸ், கரெக்ட் ஆன்சர். மேடம், உங்க டைம் இஸ் ஓவர். டைம் அப்.
இப்ப அடுத்ததா கேம் ப்ளே பண்ண போறது சைலம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நீங்க 5 out of 4 கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரொம்ப நல்ல விஷயம் மேடம். பெஸ்ட் விஷயம். இதுவரைக்கும் இந்த கேம் விளையாண்டதுலயே அதிகபட்சமா சரியான பதில சொன்னது நம்ம சாயலம் பில்டர்ஸ் தான். அவங்க செட் பண்ணிருக்கிற ஸ்கோர் 5க்கு 4. இப்ப அடுத்து வர போற ஃபேமிலி இந்த ஸ்கோரை பீட் பண்ணி இந்த கேமை வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம். லெட்ஸ் ஆல் புட் our hands together for chief of the RR construction. சம்பந்தியம்மா, நீங்க தைரியமா போங்க. அங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில எப்படி நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம் மட்டும் பாருங்க. வெல்கம் மேடம். ஓகே மேடம். ராஜேஸ்வரி மேடம், ஃபேமிலிக்கு வந்திருக்கிற டாபிக் சினிமா. அம்மா, அத்தை சூஸ் பண்ணிருக்கிற டாபிக் சினிமாமா. இதுக்கு அவங்க கையசைக்கணும்னு கூட இல்ல, கண் அசைச்சாலே நான் கண்டுபிடிச்சிடுவேன். சூப்பர் ஆர்த்தி, செம சூப்பர். கண்டுபிடி. மேடம், சினிமா சம்பந்தப்பட்ட பர்சனாலிட்டிஸோ இல்ல மூவிஸ்ல அது சம்பந்தமான என்ன வார்த்தைகள் வேணும்னாலும் வரலாம். நீங்க கரெக்டா அதை உங்க ஃபேமிலிக்கு நடிச்சு காட்டுங்க. என்னம்மா விசில் அடிக்கிறாங்க? நீதானே எல்லாம் சொல்லுவேன்னு சொன்ன, இப்ப என்ன கேக்குற? கொண்டு போடுறீ. மேடம், டைம் போயிட்டே இருக்கு. வேணும்னா நெக்ஸ்ட் வேர்டுக்கு நீங்க ஸ்வாப் பண்ணிக்கங்க. எங்க இவங்க 2 பேருக்குமான பரிசை வழங்குறதுக்கு நம்ம கமிட்டியோட செக்ரட்டரி மிஸ்டர் கார்த்திக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வெல்கம் சார். இப்பொழுது மேடமை கௌரவிக்கும் விதமாக திரு கார்த்திக் அவர்கள் மாலையை அணிவிப்பார். இந்தாங்க கார்த்திக். பணம் வச்சிருக்கிறவங்கலாம் பணக்காரவங்க இல்ல, அது மத்தவங்களுக்கு பயன்படும் நினைக்கிற மனசு இருக்கிறவங்க தான் பணக்காரவங்க. சரிங்க சம்பந்தியம்மா, அந்த மனசு மட்டும் இருந்தா போதுமா? அப்போ வானதி பண்ண எல்லா தப்பையும் நீங்க மறந்து மன்னிச்சிட்டீங்களா? அவ செஞ்சது மன்னிக்க முடியாத தப்பு, துரோகம்.
அத பத்தி இப்ப நாம பேச வேண்டாம். ஆனா இப்ப அவ பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வானதி கை கொடுமா குடு. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் பா. பிரமாதமான விஷயத்த பண்ணிருக்க வானதி. அம்மா, நாங்க ஸ்டேஜ்ல சொன்னது எதுவும் தப்பு இல்லையே. ஒரு கோடி ரூபாயை மத்தவங்களுக்கு கொடுக்க உங்களுக்கு மனசு வந்ததுல தங்கச்சிமாக்கு சந்தோஷம் தான் மாப்ள. இந்தாங்க சிக்கன் சூப். ரொம்ப தேங்க்ஸ்மா. காலையில இருந்து சாப்பிடலையா, எனக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அம்மா இருங்க. நீங்க அந்த சூப்பை குடிக்காதீங்கம்மா. இன்னைக்கு நீங்க விரதம். அது சிக்கன் சூப்மா. அது கொடுங்க. இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் பொண்டாட்டி தலையணை மந்திரம் போட்டிருப்பா. அதான் தலையணை மந்திரமா? என்னமா அது? நல்லா கீழ். நீ அதை பண்ணாமதான் உன் புருஷன் இன்னும் அவர் பேர்ல சொத்தை எழுதி வாங்காம அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காரு. அம்மா, எனக்கு ஒரு டவுட். ஒருவேளை கார்த்திக்கும் வானதியும் நடிக்கிறாங்களோ? ஏன்னா அத்தா அவங்கள வர சொன்னதே ஒரு நடிப்புக்காக தானே. என்னடி நடிப்பு? வேலைக்காரனா இருந்த கார்த்திக உன் புருஷனை விரட்டிட்டு மறுபடியும் அந்த கம்பெனிக்கு எம்டி ஆக்குறாங்களே, அது நடிப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆர்த்தி. இங்க என்னமோ நடந்துட்டு இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் சரியா கண்டுபிடிக்க முடியல. என்ன வேணா நடக்கட்டும். ஆனா இந்த முறை நம்ம அடிக்க போற அடி திரும்பி எழுந்துக்கவே முடியாத அளவுக்கு பலமா அடிக்கும். ஸ்வேதா, குடும்ப விழாவுக்கு வந்துட்டு பாத்தும் பாக்காத மாதிரி போய்கிட்டு இருக்க. தேவையில்லாத ஆளுங்க கிட்ட பேசி பிரச்சனை எதுவும் வேண்டான்னு அண்ணி சொன்னாங்க. அண்ணிய சொல்லிட்டாங்களா அவங்க அண்ணி? அப்புறம் ஏன் நின்னு பேசுற? போ. திமிர பாரு. என்னமா நீ மட்டும் வந்திருக்க? உங்க ஹஸ்பண்ட் எங்க? உன்னதாமா கேக்குறேன். உங்க ஹஸ்பண்ட் எங்க? அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால அவர் வரல. ஃப்ரெண்ட்ஸ், கார்ப்பரேட் ஆபீஸ்ல ஹையர் ரேங்கிங்ல இருக்கவங்கலாம் கூட அவங்க ஒர்க்கை போஸ்ட்பான் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. ஆனா உங்க ஹஸ்பண்ட் ஆனா அவங்க புருஷனால வர முடியலன்னா இவங்க எல்லாரையும் அவர் ஏதாவது பெரிய
போஸ்டிங் இருக்காரம்மா. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் ஏதோ டிரைவர்னு சொன்னாங்க. ஸ்வேதா, நம்ம அசோசியேஷன்ல உங்க கல்யாணத்துக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் உங்க கல்யாணத்துக்கு நாங்கெல்லாம் வந்தோம். ஆனா வந்து பார்த்தா மண்டபமே எம்டியா இருந்தது. அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. நீங்க உங்க அம்மா பார்த்த மாப்பிள்ளைய பிடிக்காம நீங்க லவ் பண்ண பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களாமே. உங்களோட விருப்பத்துக்கு உங்க அம்மாவும் சம்மதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி, கல்யாணத்துக்கு வந்த அன்னைக்கு தான் உங்களை ஜோடியா பார்க்க முடியல. இன்னைக்காவது உங்களை உங்க ஹஸ்பண்டை வாழ்த்தி ஒரு நினைவு பரிசு கொடுக்கலாம்னு நினைச்சா இப்படி அவரை விட்டுட்டு நீங்க மட்டும் வந்திருக்கீங்களே. ஒருவேளை அவருக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து பழக்கம் இல்லையோ? அதான் கூச்சப்பட்டு அவரே வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? இல்ல டிரைவர் மாப்பிள்ளைய இங்க கூட்டிட்டு வந்தா அவமானமா இருக்குன்னு நீங்களே அவரை வரவேன்னு சொல்லிட்டீங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.